நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள், ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்பந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்ன சந்தி குழப்பம். இந்த லக்ன குழப்பத்திற்கு உதாரண ஜாதகத்தின் வாயிலாக ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாங்க. இதற்கு முன்பு நிறைய லக்ன சந்தி குழப்ப வீடியோக்கள் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவானது கிடைக்கும் அப்படி சொல்லலாம். அதாவது தன்னுடைய தந்தையாருக்காக அவருடைய பையன் பார்க்குறாருங்க. அதாவது எந்த லக்னம்னு சொல்லி அந்த ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க சார், அப்போ எதுன்னு உறுதிப்படுத்த முடியல அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அந்த பையனுடைய அப்பா பிறந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா 28/3/1954 மாலை, அதாவது 7:37 அவர் கொடுக்குறாரு. பிறந்த ஊர் தென் மாவட்டம். அதாவது இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் 28/3/1954 இரவு மணி 7:37. ஆனால் அவர் சொல்கிறது இது கன்னி லக்னமா அல்லது துலா லக்னமா அப்படிங்கிற குழப்பம் இருக்குங்க சார். அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 28/3/1954 போட்டிங்க அப்படின்னா இரவு மணி 7:37 போட்டிங்கன்னா லக்னத்தில் சனி வர்றார். துலாம் லக்னம், லக்னத்தில் சனி வர்றார். லக்னம் அப்போது தான் வந்திருக்கும். அதாவது 00.56. 2ஆம் இடம் சுத்தமாக இருக்கும். 3ஆம் இடத்துல சந்திரன், ராகு, செவ்வாய் இருப்பார். 5ல் புதன் இருப்பார். 6ல் சூரியன், சுக்கிரன் இருப்பாங்க. 8ல் குரு இருப்பார். 9ஆம் இடத்துல கேது இருப்பார். அப்போ இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அப்போ தந்தையார் பிறந்த ஊரில் தான் இருந்தாங்களா, இல்லை பிறந்தவர் விட்டு வெளியூர் அப்படி எதுவும் ட்ராவல் பண்ணாங்களா அப்படின்னா அப்போல்லாம் இல்லைங்க சார். அப்போ 1954 71 வயசு 10 மாதம் 27 நாள் ஆகுது. இப்போ இது வரைக்கும் எந்த வெளியூரும் போலிங்க, ஊரில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தான் அவங்க அதனுடைய பலாபலன்னு சொல்கிறாங்க. எங்கேயுமே வெளியில் நகர்ந்ததே இல்லை அந்த ஊரை விட்டு. என்ன காரணம் அப்படின்னா, பொது ஜாதத்தில் 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சுபத்துவமாக இருந்தால் 8-12 சுபத்துவம். பொதுவாக இந்த அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் லக்னம் வருது. 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ 8ஆம் இடத்துல குரு அமரும்போது அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை உச்ச சுக்கிரனும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு. அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளாவது வெளியில் நகர்த்திருக்கணும். ஆனால் இது வரைக்கும் 71 வயசாக இது வரைக்கும் வெளியில் நகர்ந்து போனதில்லை. ஊரில் தான் வேலை பார்த்துருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு கடை வச்சு நடத்தியிருக்காங்க. இப்போ நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. சின்ன சின்ன உடல் பாதைகள், அவ்வளோதான். அப்போ இந்த அமைப்பில் இது எந்த லக்னம்னு எப்படி உறுதிப்படுத்த முடியுது அப்படின்னா, ஜாதத்தில் 8-12 சுபத்துவம் அப்படிங்கிற அடிப்படை வந்தாலே அவங்க 8 நகரணுங்கிற பாயிண்ட். அப்போ அதுவும் இல்லாமல் 1954 அவ்வளோ அக்யூரஸியெல்லாம் அந்த நேரத்தை 19:37, அதாவது 7:37ங்கிறது அவருக்கு கரெக்டாக குறிச்சிருக்க முடியாது. அப்போ லக்னத்தில் அப்போ இதை நம்ம முன்பின் அமைப்பில் ஒரு 2 நிமிடங்கள் நீங்கள் முன்னாடி நகர்த்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய லக்னம் என்ன வருது, கன்னி லக்னம் அப்படின்னு வருது. அப்போ கன்னி லக்னம் அப்படிங்கிற பாயிண்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி புதன் 6ஆம் இடத்துல அமர்ந்திருப்பார். தொடர்ந்து அவர் வேலைக்கு போய் ரொம்ப ஆண்டுகள் வேலைக்கு தான் போயிருக்காரு. அதுக்கு பிறகு தான் சொந்த தொழில். ஆனால் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தும் உச்சமாக இருப்பார். 2ஆம் இடத்துல சனி. அதே போல் இவருடைய ஜாதகத்தில் அந்த வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தோட சனி தொடர்பு கொள்வார். பெரிய படிப்பு இல்லை, ஒரு தொழிற்கல்விங்கிற மூலம் தான் படித்து தான் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அப்போ 2ஆம் இடத்து வாக்குஸ்தானத்தோடு சனி தொடர்பு கொண்டது. அப்போ வாக்குஸ்தானத்தோடு சனி தொடர்பு கொள்ளும் போதும் பிறந்த காலங்களில் நம்மளுடைய ஜாதகத்துக்கு அவயோக திசைகள் நடைமுறையில் வரக்கூடிய காலங்களில் பெரிய கல்வியை கொடுக்க மாட்டார். அப்போ அவருடைய ஜாதகப்படி பார்த்திங்கன்னா பிறந்த காலங்களில் கன்னி லக்னத்திற்கு சுக்கிரதசை நல்லவர் தான், 2 வயசு வரைக்கும் தான். அப்புறம் அதற்கு அடுத்தது சூரியன் 12ஆவது, அடுத்தது சந்திரன் கன்னி லக்னத்துக்கு பெரிய நல்ல பலனை தரமாட்டார். அடுத்தது செவ்வாய், அப்போ அடுத்தது ராகு. இது போன்ற தசாப்தத்தில் நடைபெற வரும்போது பெரிய கல்வி இல்லை, ஒரு தொழிற்கல்வி, அது சார்ந்த வேலை அப்படிங்கிற பாயிண்டில் அவங்க அந்த அமைப்பானது வந்துருச்சு. அப்போ இதில் நம்ம என்ன பாயிண்ட் எடுக்கிறோம், அப்போ இந்த லக்னம் கன்னி லக்னமா அல்லது துலா லக்னமா அப்படின்னு பார்க்கும்போது 8-12 சுபத்துவம் அடிப்படையில் வந்திருந்தால் அவர் தூரதேசம் நகர்ந்துருக்கணும். இப்போ அது போன்ற இப்போ நகராதப்போ இப்போ கண்டிப்பாக இந்த அமைப்பு கன்னி லக்னம் தான் அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. அதே போல் இவங்களுக்கு சகோதரி இருக்காங்க, மூத்த சகோதரி. அதாவது ஃபஸ்ட்டு மூத்த சகோதரி, இவருடைய
இதற்கு மேலே உள்ள ஒரு சகோதரி, அதாவது மொத்தம் வந்து இவங்களுக்கு மேலே 2 சகோதரி, இவருக்கு நேர் மேலே உள்ள சகோதரி, அதாவது கன்னி லக்னமாக இருக்கும்போது 11ஆம் அதிபதி, இவருக்கு நேர் மேலே உள்ள சகோதரி, அதற்கு மேலே ஒரு சகோதரி இருக்காங்க. அப்போ அந்த 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார்? கன்னி லக்னம் வந்தால் சந்திரன். அந்த சந்திரன் எங்கே இருக்கார்? 4ஆம் இடத்துல திக்பலம் தான், ஆனால் ராகுவோடு மிக நெருக்கமாக 2 டிகிரியில் அணைஞ்சிருப்பார். அப்போ அந்த சந்திரன் ராகு, அப்போ இவருக்கு நேர் மூத்த சகோதரி, இவருக்கு மேல் நேர மூத்த சகோதரி இறந்துட்டாங்க. அப்போ 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சந்திரனாகவும் வராரு, ப்ளஸ் அந்த சந்திரன் ராகுவோடு கூடப்பட்டதனுடைய தன்மையில் அந்த சகோதரியும் பாதிச்சிருக்காங்க. அதாவது இதற்கு முன்பு ஃபஸ்ட்டு பிறந்த சகோதரி இருக்காங்க, இவருக்கு நேர் மூத்த சகோதரி பாதிச்சிருக்காங்க. அப்போ கன்னி லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி. துலா லக்னமாக இருந்தால் 11ஆம் அதிபதி சொல்லக்கூடியவர் யார்? சூரியன். அந்த சூரியன் எங்கே இருப்பார்? அந்த அதாவது துலா லக்னமாக இருந்தால் 6ஆம் இடத்துல உச்ச சுக்கிரனுடைய இடைவெளியில் சுபத்துவமாக இருப்பார். இப்போ 11ஆம் இடத்துக்கு எந்த விதமான பாவத்துவ தொடர்பும் இல்லை. 11ஆம் இடத்தை தனித்த புதன் பார்ப்பார். 11ஆம் அதிபதி சுபத்துவமாக இருப்பார் துலாம் லக்னமாக இருந்தால். அப்போ கன்னி லக்னமாக இருக்கும்போது அந்த மூத்த சகோதரி பாதிக்கப்படக்கூடிய தன்மையானது அந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னு நம்ம இங்கே உறுதிப்படுத்த முடியுது. அப்போ கன்னி லக்னம் தான் அப்படின்னு பாயிண்டில் இப்போ தசாபதிகள் எப்படி இருக்குங்க சார், சாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டெல்லாம் அவங்க கேட்குறாங்க. இது எதனால் இந்த பாயிண்ட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் நீங்கள் லக்னத்தை உறுதிப்படுத்துறது என்பது சம்பவத்தை இணைச்சி பார்த்து நீங்கள் உறுதிப்படுத்தலாம். பிறந்த இடத்துல இருக்காங்களா, வெளியிடத்தில் இருக்காங்களா, எந்தெந்த தசாபதிகள் அவங்க வெளியில் இருந்தாங்க, எந்த தசாபதியில் திருமணம், இப்போ இது சார்ந்த விஷயத்தில் திருமணம் எந்த அமைப்பில் கொடுத்தது அப்படின்னா, அது 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்ட கிரகம் திருமணத்தை கொடுத்தது. அதாவது அப்போ எப்படி எப்படி அமைப்பு வருது அப்படின்னா, கரெக்டாக இவருடைய ஜாதகத்துக்கு வந்து இந்த சனி புத்தி திருமணத்தை கொடுத்துருக்காரு. சனி புத்தி எப்படி திருமணத்தை கொடுப்பாரு? 5க்கும் 6 கூடியவர் தானே? அப்படி கிடையாது. அவர் யாருடைய வீட்டில் இருக்கார்? சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் உச்சமாய் வக்ரமாய் இருக்கக்கூடிய தன்மையில் சனி புத்தி இந்த திருமண பாக்கியத்தை கொடுத்துருக்கு. அப்புறம் அதாவது அந்த ஜாதகர் இந்த இவருடைய பையன் அவர் பிறந்த வருடம், அப்போ அது எந்த காலகட்டத்தில் இவர் பிறந்தார் அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் இணைச்சி பார்க்கும்போது இதில் நம்ம என்ன உறுதிப்படுத்த முடியுது? 100% இந்த ஜாதகர் வந்து கன்னி லக்னம் தான். ஏன்னா ஒரு மணி நேரமோ அல்லது 3/4 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ வித்தியாசம் வந்தால் பரவாயில்ல. 3 நிமிட வித்தியாசம் 1954 வரும்போது அப்போ அதில் இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அப்போ சம்பவத்தை இணைச்சி நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு என்ன பாயிண்ட் வருது அப்படின்னா, இவர் வந்து 100% வந்து கன்னி லக்னம் தான், துலா லக்னம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன நல்ல விஷயம்லாம் சீர்தூக்கி பார்க்கணும்? பிறந்த ஊரில் இருக்காங்களா, வெளியிடத்தில் இருக்காங்களா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து திரு ஆதித்ய குருஜி ஐயாவுடைய விதிகளில் முக்கியமான பாயிண்ட்டாக வரும். தூரதேச இடங்களில் நகர்றாங்கன்னா 8/12 சுபத்துவம் வரும். அதே போல் எந்தெந்த தசாபதிகளில் திருமணம் ஆனது, அதே போல் அந்த எந்த தசாபதி திருமணத்தை கொடுத்தது, எந்த தசாபதியில் குழந்தை பிறந்தது அமைப்பு, அதே போல் நீங்கள் பார்க்கும்போது அந்த சில நேரங்களில் வந்து நோய் தொந்தரவுக்கு ஆளாகியிருப்பாங்க, சில நேரங்களில் நோயிலேருந்து ரெக்கவரி ஆகியிருப்பாங்க. அப்போ இது போன்ற அமைப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 6ஆம் பி நோயை தருவார். 6ஆம் பி நோயை தரக்கூடிய தன்மையில் வருவார். அவர் 5ஆம் பியார் நோயை தரமாட்டார். அப்போ இந்த மாரி பாயிண்டெல்லாம் வருது. எந்த காலகட்டத்தில் கடன் ரீதியான விஷயங்களுக்கு ஆட்பட்டாங்க, எப்போ இடம் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் வந்து, அப்போ 4ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்ட செவ்வாயோட புத்தி, சுக்கிர புத்தி, இது போன்ற அமைப்பில் வீடு வண்டி வாகனம் இது போன்ற சேர்க்கை இருந்ததா, அப்போ இந்த அமைப்பெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது இந்தமாரி ஒரு காம்பினேஷனை நீங்கள் பார்க்கும்போது தான் லக்ன சந்தி குழப்பத்துக்கு நம்ம ஒரு தெளிவான தீர்வை வந்து நம்ம எடுக்க முடியுங்க. சென்ற வாரத்தை கூட பார்க்கும்போது கனடாவில், அதாவது கணவன் மனைவி 2 பேருமே இருக்காங்க, ஆனால் ஒரு நிமிடத்தில் மனைவிக்கு வந்து லக்னம் மாறுது. அப்போ எப்படிங்க சார் இது வந்து இந்த லக்னமாக இருந்தால் அவங்க கனடாக்கே வர முடியாது? ஆமாம் சார், அந்த குழப்பம் எனக்கு இருக்குங்க. அப்போ அந்த ஒரு நிமிடத்தில் பார்க்கும்போது 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. முன்பின் நகர்த்தும் போது 12ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய தன்மை. அப்போ இந்த லக்னம் தான்ங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. லக்ன சந்தி குழப்பத்திற்கு சம்பவங்களை இணைத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு பலனானது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.